வெல்கம் டு படிசொல் நண்பர்களே. ஸோ நம்ம இதில் வெப் டிசைனிங் மற்றும் ப்ரோக்ராமிங் குறித்து பார்த்துருக்கோம். இந்த வகையில் கடைசியான சீரீஸில் வேர்ட்ப்ரெஸ் பார்க்கணும். ஸோ வேர்ட்ப்ரெஸில் வேர்ட்ப்ரெஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வேர்ட்ப்ரெஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல போய் கூகுளில் போய் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு அடிச்சு சர்ச் பண்ணுங்க. ரொம்ப யாராவது இப்போ நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்ட்ப்ரெஸ் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான லிங்க்ஸ் கிடைக்கும். ஒன்று WordPress.org ஒன்று கிடைக்கும், இன்னொன்று WordPress.com ஒன்று கிடைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு 2த்துக்கு என்ன எடுப்பேன்னு சொல்லிங்கன்னா, இதுதான் அந்த பேக்கேஜ். ஸோ இந்த தான் நம்மளால அதை டவுன்லோட் பண்ண முடியும் மற்றும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா, இது ஒரு சர்வீஸ் மாதிரி. இதுல நீங்க ஆக்சுவலாக ஒரு உங்க வெப்சைட்டை போஸ்ட் பண்ணிட்டு அதுல WordPress இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு இது தேவையில்லை. ஸோ WordPress.org இதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த டவுன்லோட் WordPress அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இன்க்ளோட் ஆகிட்டு பட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேஜுக்கு போகும். அந்த பேஜ்ல டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு WordPress டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தேவைப்படுறது உங்களுக்கு வேன் சர்வர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்வர் சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ நீங்க வேன் சர்வரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது யூடியூப்ல இது நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கு. எப்படி WordPress வேன் சர்வர் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி WordPress நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய ரெஸ்பான்ஸ்ல. WordPress 4.7 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் லோக்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட வேன் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒரு ஐக்கான் வருது. அது இப்போ ரெட் கலர்ல இருக்கு. அது கிரீன் கலர்ல மாற வர நீங்க வெயிட் பண்ணணும். அதனால சர்வர் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு கிரீன் கலர்ல மாறிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட சீக்கிரம்ல நீங்க பாத்தீங்கன்னா ரேம்ப் அப்படின்னு சொல்லி இருக்கும். சில நேரம் இது ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல இருக்கும், இல்லைன்னா அது வெளியே இருக்கும். எங்க ரேம்ப் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள போங்க. அதுல டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போங்க. ஸோ இங்க ஒரு ஃபோல்டர் இங்க முதல்ல உங்களுக்கு கம்மியா இருக்கும். நீங்க இப்ப WordPress இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இதை என்ன பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்மளோட கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கால் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அடிப்பேன். ஸோ ஒரு பேஜ் இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேஜ் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்கிட்ட கமெண்ட் மூலமா என்கிட்ட கான்டெக்ட் பண்ணுங்க. என்ன எரர் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த வேன் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு எனக்கு சொல்லுங்க. கமெண்ட் மூலமா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது ஓப்பன் ஆனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா ரலாஸ் அப்படின்னு இருக்கா, அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைட்ல இன்னொரு டேப்ல போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா
இந்த ரெண்டும் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது என்னன்னு சொல்லி அதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா லோக்கல் ஹோஸ்ட் டேக் நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் இன்னொரு ஸ்டாக் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு லிஸ்ட் ஆகும். மீன்ஸ் இதுல எதுவுமே இந்த டைரக்டரியில எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டைரக்டரியில நம்ம டவுன்லோட் பண்ண வேர்ட்பஸை அப்படியே ஃபுல்லா அவருக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. பேஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ வந்து நான் என்னமோ பண்ணேன்னா நான் பேஸ்ட் பண்ணதை ரிஃப்ரெஷ் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் வந்துருக்கு. இதுல வந்து என்ன வருது அப்படின்னா வெல்கம் டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. அது வேற ஒன்றும் இல்லை. டேட்டாபேஸ்னா நான் ஃபீஸ் எடுத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து நான் புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன். டிபி படிசோ கிரியேட் பண்ணுறேன். இந்த டேட்டாபேஸ் நான் காப்பி கிரியேட் பண்ணிட்டேன். சார் அதோட டேட்டாபேஸ் கிரியேட்டட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிபி படிசோ வேர்ட்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரியேட் ஆயிடுச்சு. சார் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் நேம் என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருங்க. யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டா மைனஸ்களுக்கு யூசர் நேம் வந்து ரூட், நீங்க ரூட்னு கொடுத்துக்கோங்க. ஆனால் பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி தான், ஒன்றும் கிடையாது. அப்புறம் நம்மளோட ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் டேபிள் ப்ரிஃபிக்ஸ் வந்து WP அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை, இது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது மாற்றாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து WP வச்சுக்கிறேன். ஸோ கிளிக் சப்மிட் ரன் தி இன்ஸ்டால். ஸோ நம்மளோட வேர்ட்பஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. இதில் சைட் டைட்டில், உங்க சைட் டைட்டில் என்ன இருக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து டெமோ சைட் அப்படின்னு வச்சுக்கேன். இதுக்கு வந்து ஒரு யூசர் நேம் கொடுக்கணும். ஸோ யூசர் நேம் வந்து வந்து என்னோட பேரை வச்சுக்கிட்டேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த பாஸ்வேர்டை நான் வச்சுக்கிட்டேன். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி ஸோ இது வந்து வீக் பாஸ்வேர்ட். ஸோ கன்ஃபார்ம் இந்த வீக் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த சுசீலன் இந்த பாஸ்வேர்ட், இது யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டு, இது ரெண்டும் ரொம்ப ஞாபகமாக உங்களுக்கு இருக்கணும். இது இல்லாமல் உங்களோட சைட்டுல நீங்க லாகின் பண்ணி உங்களோட டேஷ்போர்டுக்குள்ள போக முடியாது. ஸோ கண்டிப்பா இந்த பாஸ்வேர்ட் யூசர் நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் மெயில் ஐடி, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து உங்க பாஸ்வேர்டை மறந்துங்க அப்படின்னாலோ இல்லை உங்க சைட்டுக்கு எதுவும் அப்டேட் பண்ணிருக்கனாலோ இந்த மெயில் ஐடி தான் நோட்டிபிகேஷன் போகும். ஸோ அந்த மெயில் ஐடி கொடுக்குற மெயில் ஐடி நமக்கு இம்பார்ட்டன்டா நமக்கு தேவை. அதுக்கப்புறம் டிஸ்கரேஜ் சர்ச் இன்ஜின் ஃப்ரம் இண்டெக்ஸிங் தி சைட். இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட சைட் வந்து சர்ச் இன்ஜின் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு. ஸோ இப்போ நம்ம லோக்கல்ல ரன் பண்றதுனால இது நமக்கு தேவையில்லை. இன்கேஸ் நீங்க வந்து போஸ்டிங்ல ரன் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப தேவை. ஸோ இன்ஸ்டால் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாகின் ஸ்கிரீன் வந்து இருக்கு. இது வந்து நம்மளோட டேஷ்போர்டுக்கு லாகின் பண்ணி போகக்கூடிய ஒரு ஸ்கிரீன். நமக்கு வந்து வேர்ட்பிரஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுல இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு வர வந்து முடியாது. நம்ம அங்க இந்த ஸ்கிரீன்ல கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதுதான் இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ நான் என்னோட பாஸ்வேர்டு கொடுத்து நான் உள்ள போனேன்.
ஈஸியாக வந்து இவ்வளோ நேரம் ஆகாது. என்னோட நெட்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஆகிட்டு ஆக்சுவலாக இப்போ வந்து நெட்டு தேவையில்லை. ஆனால் மேப் ரன் ஆகும்போது வேறு ஏதாவது நெட் இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ நமக்கு லாகின் ஆகிடுச்சு, நமக்கு டேஷ்போர்டு வந்துச்சு. ஸோ இதான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட சைட்டுக்கு லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சு விசிட் சைட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட வேர்ட்ப்ரெஸோட இன்ஸ்டால் ஆகிருக்கிறது ஒரு வேர்ட்ப்ரெஸ்ல இருக்கிற ஒரு டிஃபால்ட் தீம். நம்ம இந்த தீம் முடிச்சு எப்படி என்ன பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் சீரீஸும் கண்டிப்பாக மறக்காம வாட்ச் பண்ணுங்க.